வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸோட பிளான் இது நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்குது. நீங்களும் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது நான் வந்து மொத்தமாக சேவிங் இது வந்து கம்பல்சரி. இந்த டாப் 5 நம்ம வந்து கண்டிப்பாக சேவ் பண்ணி ஆகணும். நீங்கள் 10,000 ஏர்ன் பண்ணாலும் சரி, 15,000 20,000 எப்படி நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து சம்பளமாகனாலும் சரி, இந்த 5 கேட்டகரி வந்து உங்கள் சேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்பல்சரி இது பண்ணியே ஆகணும். டிஃபால்ட்டாக இது வச்சுக்கோங்க. டிஃபால்ட்டாக இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணி ஆகணும். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 5,000 நான் வந்து பண்ணுறேன். ஆனால் என்னோடய ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, ஏன் அதிலே வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடாக கொஞ்சம் கோல்டு வாங்கிக்கங்க, அதில் வந்து கம்மியாக பண்ணுங்கன்னாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மந்த்லி 3,000 மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் பேமெண்ட் தான். ஆனால் நான் மாதம் அதுக்கான இதை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருவேன். மியூச்சுவல் ஃபண்ட், எல்ஐசி, கோல்டு, பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து போஸ்ட் ஆஃபீஸ். மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம். இது வந்து 10 to 15 இயர்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எல்ஐசி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைம் தான். 4,000, அதாவது 2 இது என்னோடதும் என்னோடய ஒய்ஃபுக்கும் நான் தான் அது 2 பேர் பாலிசி பண்ணியிருக்கோம். 1,000 rupees ஒய்ஃபுக்கும், 3,000 என்னோடது. அப்புறம் 6 மந்த்து ஒன்று வந்து பேமெண்ட்டு. ஆனால் நான் அப்போது பே பண்ணும்போது அது அமௌண்ட் அதிகமாகன்றதுனால மாதம் இது எடுத்து வச்சுப்பேன். அதுக்கப்புறம் கோல்டு, இது வந்து ஷார்ட் டைமு, ஜஸ்ட்டு 1 year 2 year அந்த மாதிரி நம்ம கூட வச்சுக்கலாம். 1 கிராம் வந்து சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் போட்டது. இது 8,000 அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தா 12 மந்த்து. ஆனால் இப்போ வந்து நான் 3 மந்த் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராமுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எவ்வளோ நம்மளை 30 OMR கொடுக்குறோன்னா அதுக்கு உண்டான கிராம் வந்து இங்கேருந்து சேர்த்து வச்சுக்கலாம். அது வந்து தான் அமௌண்ட் வந்து கிராம் மட்டும்தான் நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து பிபிஎஃப் வந்து ஐஓபியில் வந்து என்னோடய பேங்க் வந்து ஐஓபியில் பேங்கில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு இந்த சைடில் போட்டதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட இன்கம் ரிட்டர்ன் பர்சன்டேஜ் 15% per year. இது வந்து 7% per year. போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மந்த்லி இன்கம் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணலாமா, இல்லை ஆர்டியில் வந்து ஜாயின் பண்ணலாமா, இன்னும் பெஸ்ட்டான வேறு ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க 10,000 15,000 சேலரி ஒவ்வொருத்தவங்களுக்கு மாதிரி மாறும். இது சப்போஸ் உங்களுக்கு வந்து குழந்தை வந்து பெண் குழந்தை இருக்குன்னா எஸ்எஸ்ஒய்ன்னு ஒரு இது இருக்குது. அந்த இதில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதில் எல்லாமே வந்து லாங் டைம் தான். கோல்டு மட்டும் ஷார்ட் டைமில் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஷார்ட் டைமில் இன்னும் உங்களுக்கு லாங் டைம்லாம் வேண்டாம், ஷார்ட் டைமில் தான் வேணால் கூட நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கேட்டகரி இருக்குது. இந்த ஒரு 6 பார்க்குறீங்கள, இந்த ஒரு லாங் டேர்ம், ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப், ஃப்ளெக்ஸி கேப், நெக்ஸ்ட்டு 50 இண்டெக்ஸ் 50லே அடுத்த நெக்ஸ்ட்டு 50 கம்பெனிஸு, அப்புறம் டாப் 55 கம்பெனிஸ். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டைவர்சிஃபைடாக நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி ஆகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ், நிறையா ரீல்ஸில் வந்து சேவிங்ஸ் பற்றி நிறையா பேசுகிறாங்க. ஆனால் நான் ஓவராலாக வந்து நமக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து நான் அனலைஸ் பண்ணி ரொம்ப முக்கியமான இதோ அதை நான் பண்ணுறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டினியூவாக வந்து நெக்ஸ்ட்டு 15 years 20 years நான் வந்து இதோட அப்டேட் வந்து நான் வந்து 4 இதோட வந்து ரேஞ்சு வந்து எவ்வளோ ஹை லெவலில் போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒவ்வொரு தாட்டி நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன், அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். எப்படி என்னோடய இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பட்டு சார் தான். உண்மையிலே வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து இப்போ அவர் நிறையா சொல்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது போட்டால் இவ்வளோ வரும், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ வரும் அப்படின்ட்டு. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து 15 years 20 years வந்து அவர் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ப்ரூஃப் வித் டேட்டா அந்த மாதிரி. அதே மாதிரி தான் நானும் வந்து இப்போ போடுங்க இது இன்கம் வரும் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஈவன் இதை 15 years கழித்து பார்க்கும்போது புதுசாக அவங்களுக்கு அதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃபோடு இருக்கும். அந்த ஒரு ப்ரூஃபோடு சொல்லணும். இதோட இதாக சொல்கிறதுக்காண்டி தான் நான் வந்து ப்ரூஃபாக இது வந்து வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து இந்த இதில் போடுங்க, இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிலான்ற மாதிரி நான் வந்து ஒரு பெய்டு இது அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னோடய பர்சனல் இது எனக்கு தெரிஞ்சது நான் பண்ணுறது வந்து பண்ணுறேன். அவ்வளோதான் என்னோட இது. உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சேவிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் உங்களுக்கு எதுலேயும் முடியல அப்படின்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லேண்டில் வந்து பல்காக அமௌண்ட்டு போகும். இப்போ வந்து கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் கூட உங்களால் சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன்.